திமுகவை வீழ்த்துமா அமித்ஷா வியூகம்? தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சிகளோட ஒட்டுமொத்த எதிர்ப்பையும் சந்திச்சிட்டு வருது திமுக. மதுரையில மாநாடு போட்ட விஜய் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, 2026 திமுக ஆட்சியை அகற்றுவேன்னு ஆவேசம் காட்டினாரு. அடுத்த நாளே நெல்லையில பாஜகவோட பூத் கமிட்டி மாநாடு நடந்துச்சு. இதுல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்துகிட்டாரு. இவரும் திமுக அரசை வேரோடு அகற்றுவோம்னு சபதம் போட்டிருக்காரு. வாரிசு அரசியல காங்கிரசும் திமுகவும் வளர்த்து விடுது. இந்தியா கூட்டணியில காங்கிரஸ் ராகுல பிரதமராக கனவு காணுது. இங்க உதயநிதியை முதல்வராக்க முயற்சி செய்யறாரு ஸ்டாலின். இதை நடக்க விட மாட்டோம்னு வாரிசு அரசியல் விமர்சனத்தையும் முன்வச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் 2026 தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சிதான் திரும்பவும் அமித்ஷா நெல்லையில உறுதிப்படுத்தி இருக்காரு. அமித்ஷா பேச்சுல அதிமுகவோட ஓட்டு சதவீதத்தை பத்தி பேசினாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி பத்தியோ அவரோட தேர்தல் பிரச்சாரத்தை பத்தியோ எதுவும் பேசல. ஆனா யாரும் எதிர்பாராத நிலையில முதல் முறையா அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமிய முதலமைச்சரா உட்கார வைப்போம்னு அதே பூத் கமிட்டி மாநாட்டுல அமித்ஷா முன்னிலையில பேசினதும் கவனம் பெற்றிருக்கு. கூட்டணி ஆட்சிய மீண்டும் மீண்டும் அமித்ஷா வலியுறுத்துறது ஏன்? அதிமுக பாஜக கூட்டணி உருவாகும் போதே இப்படி ஒரு திட்டம் இருந்ததா? கூட்டணி ஆட்சி கிடையாது, அதிமுக ஆட்சிதான்னு இபிஎஸ் சொல்றதோட பின்னணி என்ன? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் நடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு சதவீதத்தை குறிப்பிட்டு இன்னும் உழைத்தால் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் 2026 ஆட்சி அமைக்கும்னு அமித்ஷா பேசியிருக்காரு. அவர் கொடுத்த வாக்கு புள்ளி விவரம்ங்கிறது அதிமுக 21%, பாஜக 18% வாக்குகளையும் வாங்கியிருக்கு. மொத்தம் 39% வாக்குகள் நம்ம கூட்டணிக்கு இருக்கு. இன்னும் உழைத்தால் வெற்றி உறுதின்னு பேசியிருக்காரு. நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியா போட்டியிட்டுச்சு. இந்த நிலையில கடந்த சட்டமன்ற தேர்தல்கள்ல அதிமுக பாஜக கூட்டணி வாங்கின வாக்கு சதவீதத்தை இங்க பார்க்க வேண்டியது அவசியமாகுது. 2021 தேர்தல்ல அதிமுக கூட பாஜக, பாமக, தமாகன்னு பிரதான கட்சிகள் கூட்டணி சேர்ந்திருந்துச்சு. 2016 தேர்தல்ல அதிமுக தனிச்சு போட்டியிட்டு ஆட்சி அமைச்சப்போ 40.88% வாக்குகளை வாங்கி இருந்துச்சு. அதே தேர்தல்ல பாமகவும் பாஜகவும் தனித்து எல்லா தொகுதிகளையும் போட்டியிட்டது. இதுல பாஜக 2.86%, பாமக 5.36% வாக்குகளையும் வாங்கி இருந்துச்சு. இந்த 3 கட்சிகளும் சேர்ந்து மொத்தமா வாங்கின வாக்கு சதவீதம் 49.1 இருந்துச்சு. 2021 அதிமுக தனிச்சு 33.29% வாக்குகளையும், பாமக பாஜக ஆகிய கூட்டணி கட்சிகளை சேர்த்து 39.71% வாக்குகளையும் வாங்கி இருந்துச்சு. 2016ஐயும் 2021ஐயும் ஒப்பிட்டா அதிமுக பாஜக பாமக 9.5% வாக்குகளை இழந்திருக்கு. தமிழ்நாட்டு அரசியல்ல புது ஃபோர்ஸா வந்திருக்கிற விஜய் அரித்மெட்டிக் ரொம்பவே பழசுன்னு கூட்டணி கணக்குகளை விமர்சிக்கிறாரு. விஜய் மாதிரியே திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும்னு சவால் விடுற அதிமுக பாஜகவும் கூட்டணியை நம்புது. அரித்மெட்டிக் தான் அதிரடி வெற்றி கொடுக்கும்னு நம்புது. அரித்மெட்டிக் அடிப்படையில தான் அமித்ஷா நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து வாங்கின வாக்கு சதவீதம் 39ன்னு சொல்றாரு. இதுல அதிமுகவோட 21% அப்படியே இருக்கும். ஆனா பாஜகவோட வாக்கு சதவீதமா அமித்ஷா சொல்லி இருக்கிற 18% நீடிக்குதாங்கிறது கேள்விக்குறிதான். காரணம் 2024 பாஜக வாங்கின வாக்கு சதவீதம் 11.24, என்டிஏ கூட்டணியில இருந்த பாமக 4.33, அமமுக, ஓபிஎஸ், தமாக ஆகிய 3 கட்சிகளும் சேர்ந்து 2.75% வாங்கியிருக்கு. இதனோட ஒட்டுமொத்த வாக்கு சதவீதம் தான் அமித்ஷா சொன்ன 18%. ஆனா இப்போ பாஜக கூட்டணியில, அதாவது என்டிஏ கூட்டணியில பாமக இருக்கிறதா தெரியல. அந்த கட்சியே 2 அணியா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. தன் தலைமையில கூட்டணி அமைப்பேன்னு அன்புமணி சொல்றாரு. ராமதாசோ கூட்டணி பத்தி தேர்தல் சமயத்தில் அறிவிப்பேன்னு சொல்றாரு. ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியில இருந்து விலகினதா அறிவிச்சிட்டாரு. மிச்சம் இருக்கிறது தமிழ் மாநில காங்கிரஸ் மட்டும்தான். தினகரன் அதிமுக பாஜக கூட்டணியில இருக்காராங்கிறத அதிமுகவும் பாஜகவும் இன்னும் உறுதிப்படுத்தல.
நெல்லை பூத் கமிட்டி மாநாட்டுல முதன்முறையா எடப்பாடி பழனிசாமிய முதல்வர் நாற்காலியில அமர வைப்போம்னு அண்ணாமலை பேசியிருக்காரு. கூட்டணி ஆட்சியா அதிமுக ஆட்சியாங்கிற பட்டிமன்றம் இன்னும் அந்த கூட்டணியில நீடிச்சிட்டு இருக்க நிலையில அண்ணாமலையோட பேச்சு கவனம் பெறுது. கூட்டணி வைக்கணும்னா அண்ணாமலை பாஜக தலைவரா இருக்க கூடாதுங்கிற கண்டிஷன்ல தான் அதிமுக பாஜக கூட்டணிக்கு சம்மதிச்சதுங்கிற விமர்சனங்கள் இருக்கிற நிலையில அண்ணாமலை பேச்சு அதிமுக காரர்களுக்கே அதிர்ச்சி தான். இன்னொரு பக்கம் அமித்ஷாவோட பேச்சுக்கு திமுக ரொம்ப காட்டமா பதிலடி கொடுத்திருக்கு. குறிப்பா உதயநிதியை முதலமைச்சராக விடமாட்டோம்ங்கிற அமித்ஷா பேச்சுக்கு வேற லெவல்ல திமுகவோட துணை பொதுச் செயலாளர் ராசா எம்பி பதில் கொடுத்திருக்காரு. அதிமுக பாஜக கூட்டணிக்கு நாக்பூர்ல இருந்து முதலமைச்சர் வருவாரு, ஆனா திமுகவுக்கு அறிவாலயத்துல இருந்துதான் வருவாருன்னு ராசா சொல்லியிருக்காரு. 2014 நாட்டிலேயே ஊழல் மிகுந்த ஆட்சி ஜெயலலிதாவோடதுன்னு பேசிய அமித்ஷா இப்போ திமுகவை ஊழல் கட்சின்னு சொல்றதை கேட்டு சின்ன குழந்தையும் சிரிக்கும்னு ராசா விமர்சிச்சிருக்காரு. 2019, 2021, 2024ன்னு ஒரே கூட்டணியில திமுக 2026 தேர்தலை சந்திக்குது. ஆனா இப்போதைக்கு அதிமுக பாஜக மட்டுமே கூட்டணி சேர்ந்து தேர்தலை சந்திக்கிறதாதான் இப்போதைய நிகழ்வுகள் இருக்கு. 2026ல திமுகவை வீழ்த்தும் என்டிஏவோட வியூகம் வெற்றி பெறுமாங்கிறத அடுத்தடுத்து தமிழகத்துல நடக்க போற அரசியல் தான் முடிவு செய்யும்.